அர்ப்பனுக்கு வாழ்வு கிடைத்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான் என்பது பழமொழி. அதுபோல்தான் அரசு நிர்வாகம் என்றால் என்ன, ஆட்சி அதிகாரம் என்றால் என்ன, ஒரு மக்கள் நல அரசாங்கம் என்றால் என்ன என்பதை குறித்த கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத, அறிவு இல்லாத தற்குறிகளுடைய கையில தமிழ்நாடு இன்றைக்கு மாட்டிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இதற்கு நல்லதொரு உதாரணமாக நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் விஜய் அறிவித்த அறிவிப்பானது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதாவது இங்கே விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், பால் விலை உயர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், மேட்டூர் அணையில நீர் திறப்பு இல்லை என்று ஒட்டுமொத்த விவசாய சமுதாயமே ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய, கண்ணீர் வலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில மக்களுக்கு தேர்தல் காலத்தில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி, மாணவர்களுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு மற்றும் பேருந்து போக்குவரத்து, சிலிண்டரு இது போன்ற எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கொடுத்ததோ அக்கறை இல்லை. காரணம் கேட்டால் அரசாங்க கஜானா காலியாக இருக்கிறது, கடல்ல மூழ்கிருச்சு அப்படின்னு சொன்ன இதே தற்கொலை ஆட்சியாளர்கள் தான் 3 மாதத்துல 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு புதிதாக கடனை வாங்கி இருக்கிறார்கள். இனி வரும் காலத்துல இந்த 5 ஆண்டுகள் முடிவுல தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் 20 லட்சம் கோடி அளவுக்கு உயரக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வருமானத்திற்கான வாய்ப்பு இல்லை, சிக்கனத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயார் இல்லை. முதல்ல விரலுக்கேற்ற வீக்கம் என்கின்ற அடிப்படையில, பொது ஊழியர்கள் என்ற அடிப்படையில குறைந்தபட்சம் மக்கள் பிரதிநிதிகளாவது தங்களுடைய வசதிகளை குறைத்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு அக்கறை இல்லை, மனசாட்சி இல்லை, அறிவு இல்லை. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே பல சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு வாகனம், அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கும் பராமரிப்பதற்கும் மாதம் 1 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியிலிருந்து 160 கோடி ரூபாய் வரைக்கும், ஏன்னா விலை உயர்ந்த இனோவா கார்களை போன்ற கார்கள் தான் வாங்க போறாங்க. அரசு அலுவலகமா விஷயமா போகும் பொழுது அலுவலர்களையும் சேர்த்து அழைத்து செல்வதற்கு வசதியாக ஒரு 7 சீட்டர் 8 சீட்டர்ல தான் வாகனம் வாங்க போறாங்க. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் அளவுக்கும் ஒரு முதல் கட்ட முதலீடாக அது இருக்க போகுது. அது இல்லாம ஆண்டுதோறும் பராமரிப்புக்கு ஒரு வாகனத்துக்கு 1 லட்சம் மாதம் அப்படிங்கிறப்போ அதுவும் தொடர்ச்சியான ஒரு பேர்டனாக, சுமையாக நம்மளுடைய நிதியில பட்ஜெட்ல எதிரொலிக்க போகிறது. இன்னும் எவ்வளவோ பள்ளிக்கூடங்களுக்கு கழிவறை வசதிகள் இல்லை, டாப் அவுட் சுவர் இல்லை, இன்னும் மக்களுக்கான அந்த வீட்டு வசதியை கூட அவர்கள் 1 லட்சம் இலக்கு என்பதை 70,000 அதே தொகையில இப்ப தொகையை கூட்டி கொடுத்து 3,500 கோடிக்குள்ள நாங்கள் வீடு வசதியில் ஏற்படுத்தியிருக்கிறோம் வீடு இல்லாதவர்களுக்கு என்று எவ்வளவு பம்பாத்துகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழே எதை சுருக்கணும், எதை விரிவாக்கணும், நலத்திட்டங்களுக்கு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு மற்றும் இந்த பின்தங்கிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு எந்த வகையான ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு கலந்தாய்வு இல்லை, ஒரு முடிவு இல்லை, ஒரு அறிவிப்பு இல்லை. எல்லா தரப்புமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சுமையில மாட்டியிருக்கிறோம், கடன் சுமையில மாட்டியிருக்கிறோம். திடீர்னு மின்சார கட்டணங்கள் பல மடங்கு உயருது, சொத்து வரிகள் முன்ன பின்ன அறிவிக்கப்படாம கடுமையான உயர்வுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பொறுப்புடைமையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளாதவர்கள் ரீல்ஸ் மூலமே இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுகிறார்கள். அதற்காக சமூக ஊடகங்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்களை பயன்படுத்தியே ஆட்சியை நடத்தி பாக்குறாங்க. அப்படியே நடந்ததுன்னா இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நிலைமை, இன்னைக்கு அளவு கூட இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பீகார் அளவுக்கு தமிழ்நாடு தரம் தாழ்ந்து போய்விடும், கேடுகட்ட நிலைமைக்கு போய்விடும் இந்த தற்கொலைகளின் ஆட்சி நீடித்தாள் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு கவர்ச்சியில எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய பலவீனங்கள்ல இருக்கிற மாதிரி இப்படி ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில ஒரு கேடுகட்ட ஒரு தலைமைய தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நமக்கு, இந்த மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு இந்த தண்டனைங்கிறது அவசியமானது. இது நீடிக்கும். இது ஒரு பேரிடரை உருவாக்காமல் தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகாது. ஒரு பெரும்புயல், ஒரு டிசாஸ்டர் உருவாக்கி பல உயிர்களை கொன்று பல சொத்துகளுக்கு பேரழிவு ஏற்படுத்துவதை போல இது மக்களுடைய கல்வி, வாழ்வாதாரம், தொழில், நிதி எல்லாத்திலையுமே ஒரு பெரும் பேரழிவை உருவாக்காமல் கடந்து செல்லாது. ஆகவே அதற்குரிய அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க. இது வெறும் ட்ரையல் தான்.
இன்னும் 5 ஆண்டு நீடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவோ விஷயங்களை வந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் சந்தித்து நாசமாக போவதற்கான எல்லா வகையான சூழல்களும் ஒளிமயமாக இருக்கிறது. அந்த வாழ்த்தை உங்களுக்கு நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா, "கனி இருப்ப காய் கவர்ந்தற்று" என்று சொன்ன பெரியோர்கள் முன்னோர்களுடைய பேச்ச கவனிக்காம, அ ஏற்றுக்காம, புரிந்து கொள்ளாம, கவர்ச்சிக்கு ஆட்பட்டு போன ஒரு சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சாபக்கேட்டை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.